நம்முடைய மருகள் சாமியுடைய திருப்பெயர் மாணிக்கவண்ணன், அம்மனுடைய திருப்பெயர் கட்டுவார் உடலி என்று சொல்லி தீர்த்த லட்சுமி தீர்த்தம் தலவிருட்ச வாழை மரம். மருகள் அப்படின்னா வாழை மரத்தினுடைய பெயர் தான் மருகள். மருகள் தலவிருட்ச வாழை மரமாக இருக்கிறனால அதுக்கு பேர் மருகள் அப்படின்னு சொல்லி பெயர். அருமையான பெரிய புராணத்துல ஞானசம்பந்த பெருமான் அற்புதங்கள் நிகழ்த்தியதுல முக்கியமான ஒரு நதி இந்த திருப்பதி. ஞானசம்பந்த பெருமான் பல அற்புதங்கள் செய்து வந்திருக்கிறார். அதுல இதுவும் ஒன்று. இந்த தலத்தினுடைய ஒரு வரலாறு என்ன, இந்த மருகளுக்கு பக்கத்தால வைப்பூர் என்று சொல்லி ஒரு தலம், ஒரு ஊர் இருக்கு. இந்த வைப்பூர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர்ல ஒரு வணிகன் ஒருத்தன் இருக்கிறான். அந்த வணிகனுக்கு 7 பெண் குழந்தைகள். 7 பெண் குழந்தைகள். அந்த வணிகனுக்கு தன்னுடைய தங்கையினுடைய மகன் ஒருத்தன் இருக்கிறான். அந்த 7 பெண்களுக்கு முறைமாமன் ஒருவன். அந்த 7 பெண்களை யாராவது ஏதோ ஒரு பெண் அந்த பையனுக்கு கொடுக்கறதாக அவன் வாக்குறுதி கொடுத்திருக்கிறான். அப்படி இருக்கிற பொழுது நல்லா பெரிய பெரிய வசதியான இடத்துல கேட்கறதுனால ஒவ்வொரு பெண்ணா கல்யாணம் பண்ணி கொடுத்துறான். 7 பேர் தீமை. 7 பெண்கள் 6 பேர் 6 பெண்களை நல்ல வசதியான இடத்துல பணமெல்லாம் வாங்கி கொண்டு அந்த பெண்களை எல்லாம் திருமணம் செய்து கொடுத்துறான். கடைசியா இருக்கக்கூடிய பெண் இப்படியே அப்பா இவனை நம்மளுடைய முறைமாமனை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இறக்கப்பட்டு அவனோட வீட்டை விட்டு கிளம்பி வந்தான். உடன்போக்கு அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல சொல்லுவாங்க. தன்னுடைய மாமன் மகனோட அந்த பெண் கிளம்பி 2 பேரும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சொல்லி 2 பேரும் வருகின்ற பொழுது அப்ப மாலை நேரமாயிருக்கு. இரவு அப்படிங்கிறதுனால தங்கிட்டு காலையில போலாம் என்று சொல்லி இந்த மருகள் பதியில கோயிலுக்கு வெளியில 2 பேரும் தனித்தனியா அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படி படுத்திருக்கிறாங்க. அப்படி படுத்து உறங்கக்கூடிய நேரத்துல ஒரு அரவு அந்த வணிகனுக்கு தீண்டி, அந்த அரவு தீண்டிய உடனே அவன் இறந்து போயிட்டான். அப்படி இறந்து போனதுனால அந்த பெண் வெளியே வெளியே புலம்புறான். வெளியே புலம்பி விடியற் காலையில விடிஞ்சது, காலையில நேரம் ஆயிடுது. அப்படி காலை நேரம் ஆகின்ற பொழுது அப்படி ஞானசம்பந்த பெருமான் என்ன செய்யறாரு அப்படின்னா அந்த வழியா வழிபாட்டுக்காக வழிபாட்டுக்காக வந்தவர் ஞானசம்பந்த பெருமான் பார்க்கிறாரு. அந்த பெண்ணுடைய அலுவலர்கள் கேட்கிறது. அப்படி அலுவலர்கள் கேட்கிற பொழுது அங்க போறாரு. இந்த வரலாற்று பெரிய புராணத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வரலாறாக சொல்லப்படக்கூடியது. அந்த ஞானசம்பந்த பெருமான் நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள், நாவுக்கரசு பெருமான் எப்படின்னா யாராவது ஒருத்தர் துன்பம் பண்றாங்கன்னா அவங்களுக்கு இறங்கி அவங்களுடைய துன்பத்தை தீர்ப்பது அப்படிங்கிறது அவங்க எல்லாம் நம்முடைய கடமையாக கொண்டு வாங்கணும். அதே மாதிரிதான் நம்முடைய சுந்தரர் அவிநாசியை பதி வருகின்ற பொழுது 2 வீடுல ஒண்ணுல அழுகுரல் கேட்கிறது, இன்னொன்று மங்கள ஓசை கேட்கிறது. சுந்தரர் முதல்ல எங்க போனார் அப்படின்னா கேட்கிறாரு, ஏன் அந்த வீட்டுல அழுகுரல் கேட்குது, அந்த மங்கள ஓசை கேட்குதுன்னு சொல்லி கூட இருந்தவங்களை கேட்கிற பொழுது அவங்க சொல்றாங்க, 2 குழந்தைங்க ரொம்ப நண்பர்களா விளையாடி கொண்டிருக்கிறாங்க. குளத்துல விளையாடிட்டு இருக்கிற பொழுது அதுல ஒரு குழந்தைய முதல்ல பிடிச்சு விழுங்கிருச்சு. 2 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப அந்த குழந்தைகளுக்கு 5 வயசு. இப்ப 7 வயசு. அந்த உடன் இருந்த குழந்தைக்கு இன்னைக்கு இந்த பூணூல் விழா என்று சொல்லக்கூடிய அந்த பூணூல் அணியக்கூடிய விழா, அந்த மங்கள ஓசை கேட்கிறது. அந்த கூட இருந்த குழந்தை, இறந்து போன குழந்தையினுடைய வீட்டுல அவங்க நம்ம குழந்தை இருந்தா நம்ம குழந்தைக்கு இப்போ நம்ம இந்த பூணூல் விழா செய்யலாமே என்று சொல்லி அவங்க அந்த வேதனையெல்லாம் அழுதுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது சுந்தரர் முதல்ல எங்க போனார் அப்படின்னா அழுதுட்டு இருக்கிற வீட்டுக்கு தான் போனார். அழுதுட்டு இருக்கிற வீட்டுக்கு போய் முதல்ல அங்க போய் என்ன கேட்கிறாருன்னா, இன்ப மகனை இழந்தது நீரோ அப்படின்னாரு. அவங்க அது அன்று நடந்து புகுந்து போனது
முன்னே வணங்க முயல்கின்றோம் அப்படின்னாங்க. அந்த பிராமணர் வீட்டுல பிராமண குழந்தை, நாங்க முதல்ல இந்த திருவடியை வணங்கிக்கிறோம் சாமி, அது எப்போ நடந்தது, 2 வருஷம் ஆச்சு, அதை பத்தி இல்லை, நீங்க வந்ததே எங்களுக்கு பெரிய புண்ணியம் என்று சொல்லி அங்க 2 பேர் அப்படி சொன்ன உடனே இவர் அதற்கு பிறகு பெருமாற்றத்தில் சென்று நான் வந்ததுக்கே அவர்களுடைய குழந்தை இறந்த சோகம் தீர்ந்து என்னை உபசரித்தார்கள் என்று சொல்லி அவனாசி பெருமாளுடைய கோயிலுக்கு போறதில்லை, நேர குளத்துக்கு போறாரு. குளத்துக்கு போய் அந்த முதலிருந்த பாலகனை மீட்டு கொடுத்து அதற்கு பிறகுதான் அவர் மீண்டும் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யறார். முதல் 4 பாடல் குளத்துல தான் பாடுறார். 4 பாடல் குளத்துல பாடி அதற்கு பிறகு குழந்தை வந்ததுக்கு பிறகுதான் அவர் ஆலயத்துக்கு போறார். இதான் அந்த எட்டாம் மரங்கேன் அப்படிங்கிற பதிகம். அதுல அந்த 4வது பாட்டு தான் உரைப்பால் உரையுணர்ந்து உள்க வல்லார் தங்கள் உச்சியாய் அரைக்காடு அறவ ஆதியும் அந்தமும் ஆயினாய் குறைக்காடு சோலை குப்பரியுள் அவிநாசியே கரைக்கால் முதலையே பிள்ளை அறச் சொல்லு காரணையே என்று சொல்லி அங்க பாடுறாரு. அதற்கு பிறகு அந்த குழந்தை பறந்து போன குளத்துல மழை நீர் நிரப்புது. நீர் நிரம்பிய குளத்திலிருந்து முதலை வருகிறது. முதலையுடைய வாயிலிருந்து 2 வயது வளர்ச்சியோட அந்த குழந்தை இது சரிதம் இல்லைங்களா? அப்படின்னா முதல்ல 2 வீட்டுல மங்கள ஓசையும் கேட்குது, அதே மாதிரி அழுகுறலும் கேட்குது. ஞானதர்ம பெருமான் அந்த சுந்தரமூர்த்தி சாமிகள் எப்படி அந்த மங்கள ஓசை கேட்கிற வீட்டுக்கு கூட போகல, அலுவலல் கேட்கிற வீட்டுக்கு போய் அந்த துன்பத்தை துடைத்து அதற்கு பிறகு அவர் வழிபாட்டுக்கு சென்றாரோ அந்த மாதிரி ஞானசம்பந்த பெருமான் இங்க வர்றார். அப்படி வருகின்ற பொழுது அந்த பெண் அழுதுட்டு இருக்கிறான். எப்படி அழுகிறாங்கிறது தான் ரொம்ப சிறப்புங்க. அதாவது கட்டிக்க போற பையன் தன்னுடைய அத்தன் மகன் இறந்து போயிட்டான். இறந்து போனது அவன் ஒரு பக்கம் விஷம் தீண்டி இறந்து கிடக்கிறான். இந்த பெண் பக்கத்துல இருந்துதான் அழுகிறான வெளியே அவனை தொடப்பட இல்லைங்கிற விஷயத்துல இருந்தான். அந்த அரபு கூட அந்த வணிகனை தொட்டுச்சான். ஆனா இந்த பெண் தொடலை. எனக்கு திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்க போறவனாகவே இருந்தாலும் கூட தொடக்கூடாது அப்படிங்கிறது அந்த நியதியை கடைபிடிக்கிற அந்த பெண். ஏன்னா எப்படி அவன் உயிரோடு மீட்டு கொடுத்தார் அப்படின்னா இதெல்லாம் ஒரு காரணம். அதாவது பக்தியும் இருந்தது, அதே மாதிரி அந்த பண்பாடு என்று சொல்வது சிலையாம அந்த பெண் காப்பாற்றுறான். அதான் இங்க சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பாலரவு தீண்டவும் தான் தீண்டகிறார்கள் மறுமாற்றம் மற்றொருவர் கொடுப்பார் என்று ஆளதையே அணையானை அணுக வேண்டிய அசைந்தமலர் கொடை போல்வாக கற்றும் போது அப்படின்னா பால் அளவு தேண்டிடுச்சு, பாம்பு கூட அவனை தொட்டுருச்சு, ஆனா என்னால தொட முடியலன்னு சொல்லி அவன் புறம்புறான். அவன் எப்படி கிடக்கிறான்னா ஒரு ஆண் சிங்கம் அப்படி இறந்து கிடந்தா எப்படி இருக்கும், அது மாதிரி அவன் ஒரு சிங்கம் போல் 60 இறந்து கிடக்கிறான். அப்படி இந்த பொண்ணு எப்படி இருக்கிறான்னா அசைந்தமலர் கொடி போலே அகற்றும் போதுங்க. ஒரு கொடி பற்றுவதற்கு கொம்பு இல்லாம அப்படியே அங்கேயே ஆடிட்டு இருக்கிற மாதிரி இந்த பெண் அப்படி அசைந்து கொண்டு அப்படி அகற்றி கொண்டு இருக்கிறான். அழுகிறான். அப்படி அழுதுட்டு அவன் சொல்றான், எங்க அப்பாவையும் அம்மாவையும் தாயையும் தந்தையும் பிரிந்து உன்னையே சார்பாக அடைந்தேன். அப்பா அம்மா 2 பேருக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு உன்னையவே நான் சார்பாக வந்தேன், நான் இப்ப என்ன செய்வேன் என்று சொல்லிட்டு எனக்கு என்னுடைய துன்பத்தை தீர்ப்பவர்கள் ஒருவரும் இல்லையா என்று சொல்லி அழுது புலம்பிட்டு மீண்டும் சொல்றார், வணிகர் கூட மணியே நான் இனி வாழேன் அப்படிங்கிறான். என்ன சொல்றாங்கன்னா, வணிகர்களுடைய ஒரு மணி போன்றவனே இனிமேல் நான் வாழ விரும்பல என்று சொல்லி, அதாவது அந்த காலத்துல திருமணம் ஆகாதையே போனாலும் கூட திருமணம் நிச்சயிக்கப்பட்டாவே அவங்க மீண்டும் வேறவரோட திருமணம் செய்து கொள்ளாத காலம். திலகவதி அம்மாவுக்கு அப்படிதான் இருந்தது. திலகவதி அம்மாவுக்கு மனம் பேசி முடிக்கிறாங்க. கணவனாக வரக்கூடிய கழிப்பகையார் ஒரு அரசனுக்கு படைத்தளபதியா இருக்கிறார். அப்படி படைத்தளபதியா இருக்கிற பொழுது திருமணத்துக்கு முன்னாடி போர் வருது. அந்த போருக்கு போறான். போருக்கு போய் கழிப்பகையார் இறந்து போயிடுறார். கழிப்பகையார் போர்க்களத்தில் உயிர் கொடுத்து புகழ் கொண்டாடுற சேகர பெருமாள். அதற்கு முன்னாடியே திருமண நிச்சயம் வாங்கின உடனே அப்பா திருவடி அடைஞ்சிடறாரு. அப்பா திருவடி அடைஞ்ச உடனே அம்மா உயிர் வாழ விரும்பல, அம்மாவும் கூடவே போயிடுறாங்க. இப்ப இருக்கிறது நாமக்கரசு பெருமான் இந்த அம்மாவும் தான் இருக்கிறாங்க. சரி, இந்த அம்மாவை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அடிப்பகையாரும் போருக்கு போய் இறந்து போயிடுறாரு. அப்படி இறந்த உடனே இந்த அம்மா என்ன செய்யறாங்கன்னா, திலகவதி அம்மா, சரி அப்பாவும் போயாச்சு அம்மாவும் போயாச்சு,
திருமணம் செய்து கொள்ளக்கூடிய கணவனாக வரக்கூடியவனும் போயிட்டாரு. இனிமேல் அதான் அப்பா அம்மா 2 பேரும் என்னை அவனுக்கு தான் மனைவின்னு சொல்லி பேசி முடிச்சாங்க. வேறொருவனை நான் திருமணம் செய்து கொள்ள எனக்கு மனசு இல்லை என்று சொல்லி நானும் இந்த உயிரை இவ்வுயிரை அவ்வுயிரோடு இசைவைப்பேன் என முடித்தாங்க. இந்த உயிரை கொண்டு போய் அந்த உயிரோடு சேர்க்கிறாங்களாம். அப்படின்னா நான் இனிமேல் உயிர் வாழ விரும்பல, அந்த கணவனாக வரக்கூடிய கழிப்புகையாருடைய உயிரோடைய நானும் போயிடுறேன் என்று சொல்லி அம்மா அப்படி ஒரு முடிவு எடுக்கிற பொழுதுதான் நாவுக்கரசு பெருமான் தம்பி அப்ப அவருக்கு ஒரு 10 வயசுக்குள்ளதான் இருக்கும். அப்ப போய் நீ போனேன்னா நானும் இறந்து போயிடுவேன், எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி அக்கா காட்ட விழுந்து அழுகிற. அப்பதான் தம்பிக்காக அக்கா உயிர் வாழ்றாங்க. தம்பியார் உலகாக வேண்டுமென வைத்ததையா சேகர பெருமான். அப்ப தம்பிக்காக உயிர் வாழ்ந்த பிறகு தம்பி போயிடுறாரு, அப்புறம் சமணத்துக்கு போயிடுறாரு. அதற்கு பிறகு இதெல்லாம் சரிதத்தில் இருக்குது. இப்படி அந்த காலத்துல கணவனாக வரக்கூடியவன் மனம் பேசி முடிக்கப்பட்ட உடனேயே இறந்து போனா மீண்டும் மறுமணம் செய்து கொள்வது இல்லை அப்படிங்கிற அந்த காலத்துடைய நியதி. இந்த பெண் என்ன நினைக்கிறான்னா, திருமணம் செய்துக்கலாம்னு நினைச்சோம், அவன் போயிட்டான், அதனால நான் இனிமேல் உயிரோடு இருக்கிறதுக்கு விரும்பல என்று சொல்லி அப்படியே அழுது புலம்பிட்டு இருக்கிறார். எப்படி நான் வாழ முடியும் என்று சொல்லி எப்படி அழுதா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஏன்னா அந்த பொண்ணு அழுகிற பொண்ணு தன்னுடைய குறையெல்லாம் சொல்லி ரொம்ப புலம்பி அழுது மட்டுமல்ல, அவன் நேராக கோயிலை பார்க்கிறா. கோயிலை பார்த்துட்டு சாமியினுடைய பெருமைகளை சொல்லி சொல்லி அழுகிறான். ஏன் ஞானசம்பந்த பெருமான் அங்கே போனார் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும் இல்லையா? எல்லாரும் அழுதா கோயில் வாங்கலாம் அப்படின்னா அந்த பெண் எப்படி அழுதா அப்படின்னா சாமியை பார்த்து கேட்கிறான், அடியவராம் இமைவரும் கூட்டம் உய அலைகடல் வாய் நெஞ்சுண்டு அமுதே அப்படின்னா முதல்ல. அப்படின்னா தேவர்கள் எல்லாம் காலையில சந்திச்சோம் இல்லையா, பார்க்கடல கடைஞ்சாங்க, அமிர்தம் வேண்டி கடைஞ்சாங்க. முதல்ல நஞ்சு வந்தது. அந்த நஞ்சை எதுக்காக நீங்க உண்டீங்க? தேவர்களை காக்க வேண்டும் என்பதற்காக நஞ்சா உண்டீங்க இல்லையா? அடியாராம் இமைவரும் கூட்டம் உய அலைகடல் வாய் நெஞ்சுண்டு அமுதே. அப்புறம் சொல்றாங்க, நெடியானும் நான்முகனும் காணாத போல நீலவிட அரவணைந்த நிமலா. நெடியான்னா திருமால், அப்புறம் திரும்ப பிரம்மன், 2 பேரும் நான்முகன்னா பிரம்மன், 2 பேரும் காண முடியாத அந்த திருநீலகண்டத்தை அடைந்த பெருமானே என்ன சொல்றா அப்படின்னா, மீண்டும் சொல்றா, வெந்து பொடியான காமனுயில் ரதி வேண்ட பொறித்தலைத்த புண்ணியனேன்னா. அப்படின்னா என்ன? அதாவது மன்மதனை சாமி நெற்றிக்கனால எரிச்சாரு இல்லைங்களா? அப்படி எரிச்சு மன்மதன் எரிஞ்சே போயிட்டான், பொடி பொடியே சாம்பலா போயிட்டானா. ரதி போய் சாமி கிட்ட கேட்கிறான். என்ன கேட்கிறான்? என்னுடைய கணவன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ரதி கேட்கிற பொழுது ரதிக்காக எரிஞ்சு போன மன்மதனை மீண்டும் சாமி கொடுத்தாராம். இதெல்லாம் சொல்லி கேட்கிறான். அப்ப அப்படியெல்லாம் நீங்க செஞ்சைக்கு பெருமாறு பொடியான காமனிய ரதி வேண்ட குறித்தரைத்த புண்ணியனே பொங்கல் வாசல் கடியாறு மலர் சோலை மருந்து சோறும் கவின் வர்க்கன் பெருமானே காவாய். அப்படியே மரங்கள் சூழ்ந்த சோலைகளுடைய இந்த திருப்பரங்கில் இருக்கக்கூடிய பெருமானே என்னை காப்பாற்று என்று சொல்லி அந்த பெண் இப்படி அழுகிறாளுங்க. அப்படின்னா அதாவது என்ன, அப்படி அவர் பெருமானுடைய பெருமைகளையே சொல்லி சொல்லி அழுக, வேற எதுவும் சொல்லல. பெருமானுடைய பெருமைகளை சொல்லி சொல்லி இப்ப ஒருத்தி அழுகிறாங்க. அது யாரா இருக்கும்? ஞானசம்பந்த பெருமானுடைய கவனம் திரும்புது. இறைவனுடைய பெருமை என்னென்ன சொல்லியிருக்கிறா பாருங்க. இமையவர்கள் தேவர்கள் உயும்படியாக அந்த ஆழ்கடல் விஷத்தை உண்டைங்க. இப்ப ரதியினுடைய வேண்டுதலுக்காக இறந்து போன மன்மதனை உயிர்ப்பிச்சு கொடுத்தீங்க. இதை விடவா இது பெரிய காரியம்? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. எரிந்து போன வெந்து பொடி பொடியா போனதால் அந்த காமனுடைய உயிரெல்லாம் நீங்க மீட்டிருக்கிறீங்க. அப்புறம் அலைகடல் நஞ்சையவே நீங்க உண்டு தேவர்களை காப்பாத்துக்கிறீங்க. நான் என்ன அப்படியே கேட்கிறேன், அந்த மனிதன் என்னுடைய கணவனாக வரக்கூடியவன், அவன் விதம் தீண்டு இறந்து கிடக்கிறான். நீங்க விஷத்தை கொண்டையிலேயே வச்சிருக்கிறீங்க இல்லையா? உடல்லையே விஷம் வச்சிருக்கக்கூடிய பெருமான், நீங்க பார்த்து அவனை காப்பாத்துங்க. காவாய் அப்படின்னா காப்பாற்று என்று சொல்லி போடுங்க. அப்படி சொல்றா. அதான் எத்தனை சிவனர்களை சிந்தித்து ஏங்கும் இளம்பொழி போல் நுணங்குவிடை ஏழை ஏற்றுள்ள. இப்ப அந்த பெண் எப்படி அழுகிறான்னா, பெருமானுடைய பெருமைகளையே சொல்லி சொல்லி அழுகிறான். இறைவனுடைய அருளிப்பாட்டையே சொல்லி சொல்லி அழுகிறதுனால இப்படி ஒரு பெண் அழுகிறாலே இவ யாரா இருக்கும் என்று
அந்த பெண் நடந்ததையெல்லாம் சொல்றா. அந்த செட்டி பெண் வந்து நடந்ததையெல்லாம் சொல்றா. அப்படி சொன்னதை கேட்ட பிறகு ஞானசம்பந்த பெருமான் இப்ப என்ன செய்யறாரு, பெருமான் கேட்கிறார், பெருமானே இந்த மருகள்ல வந்து அதாவது குவளை மடங்கள் எல்லாம் இப்படி பூத்து குலுங்கி கொண்டிருக்கிறது, இந்த பெண் இப்படி வாடி போயிருக்கிறாரு, இது நியாயமா? அவருடைய வாழ்க்கை இப்படி ஆகலாமா? அந்த பெண்ணுக்கு நீங்க வந்து ஒரு ஒரு வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட வந்து கொஞ்சம் இறைஞ்சி கேட்கிறார் அந்த பெண்ணுக்காக. அந்த பெண்ணுக்காக ஞானசம்பந்த பெருமான் பாடுறதுக்கு என்ன காரணம்னா, அந்த பெண் முதல்ல இறைவனுடைய பெருமைகளை சொன்னது ஞானசம்பந்த பெருமானுடைய காதுக்குள்ள போச்சு. ஒண்ணு. இன்னொன்னு, இறந்து போனாலும் கூட அந்த பண்பாடு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு பாருங்க. நம்ம தமிழர்களுடைய பண்பாடு அப்படிங்கிறது சிதையாம அந்த பெண் வந்து விண்ணப்பம் செஞ்சாங்க. அப்புறம் பெருமான் மீது அவளுக்கு அன்பு இருந்தது. இப்படி எல்லாம் இருந்ததுனாலதான் இறந்து போன தன்னுடைய கணவனாக வரக்கூடிய வணிகனை மீட்க முடிந்தது ஞானசம்பந்தர் மூலமா. சடையான எவ்வுயிருக்கும் தாயானானை, சங்கரனை சசிகண்ட மௌலியானை, விடையானை வேதியனை வெந்நீற்றானை, விரவாதார் புறமொன்று வெறிய சென்ற படையானை பங்கையத்து மேவினானும் பாம்பனையில் துயின்றாலும் வரவும் போல உடையானை உடையானோ உடையானே தகுமோ இந்த ஒல்லிடையாரும் புல்மெழுவி என்று எடுத்து பாட. அவன் உங்களுடைய பெருமைக்கு எவ்வளவு பெருமை உடையவர் நீங்க, உங்களுடைய பெருமைக்கு இதெல்லாம் தகுமோ, இப்படி அந்த பெண்ணை வந்து தவிக்க விடலாமா என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் அந்த பதிகத்தில் கேட்கிறார். அதாவது அந்த பெண்ணுக்காக அந்த பெண் நேரடியா போய் சாமி கிட்ட முறையிட்டா நடக்குமா அப்படின்னா எப்படி நடக்கும்? அதுக்குன்ட்டு யார் அந்த பெரியவங்க இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட சொல்லித்தான் நம்முடைய குறைகளை நீக்க முடியும். இறைவன் வந்து நேரடியாகவும் நீக்கிறது உண்டு. இருந்தாலும் இந்த இடத்துல ஞானசம்பந்த பெருமான் தான் வந்து நிற்கிறார். பொங்கு விழுந்து தேர்ந்தெழுந்து நின்றான் சூழ்ந்த அந்த பதிகம் பாடனுடைய அந்த பணிகன் வந்து விஷம் தேர்ந்து எழுந்து நிற்கிறான். திருத்தொன்ற விழான் மொழி அங்கையினை உச்சியின் மேல் குவைத்துக் கொண்டு அங்கு அருட்காலை பிள்ளையார் திருவடியில் மேல அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படியே அவர் என்ன செஞ்சா அப்படின்னா, ஞானசம்பந்த பெருமானுடைய திருவடியில் விழுந்து 2 பேரும் வணங்குறாங்க. அதற்கு பிறகு அவனுக்கு திருமணமாகி அந்த 2 பெண்கள், அந்த பெண்ணும் அந்த வணிகனும் திருமணமாகி சென்றார்கள் என்று சொல்லி வயல் ஞானமல்லார் மகளிர் பெருமான் உயர்ஞானம் இயற்ஞான சம்பந்தர் பாடவல்லார் என்று சொல்லி திருக்கடைக்காப்பு. அதாவது நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். இப்படி இந்த சங்கத்துல பெரிய ஒரு சிறப்பு என்னன்னா, துன்பம் வந்தாலும் கூட நம்ம வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, இறைவனுடைய திருவடியை மறக்காமல் இறைவனுடைய திருவடி இறைவனுடைய பெருமைகளை சொல்லி சொல்லியே அழுகும். இந்த பெண் அப்படித்தான் இருக்கிறான். பெரிய துன்பம் தான், இறந்து போனவனை மீட்பது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. ஆனா இதை விட பெருசெல்லாம் சாமி இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கிறார் இல்லையா? இது முதல்ல சாமி செய்யற மாதிரி இருந்தா கஷ்டம். இது மாதிரி இதை விட பெரிய துன்பத்தை எல்லாம் சாமி செஞ்சிருக்கிறார். ஏன்னா இந்த ஆழகால விஷத்தையே சாப்பிட்டுருக்கிறார் தேவர்களை காப்பதற்கு. அது போக இறந்து போன நம்ம இவனை மன்மதனை மீட்டிருக்கிறாரு. அப்புறம் கூற்றோனை உதைத்து உருட்டினார். யாருக்காக? காலையில பார்த்தோம் இல்லையா, மார்க்கண்டேயனுக்காக எவனையே காலால் உதைச்சு உருட்டினவர் பெருமாள். இப்படி எல்லாம் செய்திருக்கிறதுனால இந்த செய்வார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாங்க. அதாவது திருப்பாடல் வந்து ரொம்ப, அதாவது இந்த நிலை அமைய பெற்ற திருப்பாடல் வந்து நம்முடைய நிறைய பேருக்கு வந்து திருமணம் ஆகாத இருந்தாங்கன்னு வச்சுங்களேன். இந்த திருமணம் ஆகாத பெண் குழந்தைகளா இருந்தாலும் சரி, ஆண் குழந்தைகளா இருந்தாலும் சரி, திருமணம் ஆகாத இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பதிகத்தை பாடிலாம் உடனடியாக திருமணம் ஆகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. எப்பொழுதும் வந்து இந்த திருமணத்துக்காக இந்த பதிகம் பாடுவாங்க. அதாவது சடையாயனுமால் சரணியனுமால் விடையாயனுமால் பெருமா பெருமாள் மடையார் குவலை மலரும் மருகள் உடையாய் தகுமோ இவளுள் மேலே. என்ன சொல்றாருன்னா, சடையாயனுமால் சரணி எனுமால் அப்படின்னா பெருமான் வந்து இவள பெருமான் எப்படின்னா சடையா என்றும் விடையா என்றும்
பாடுறாரு. சடையாயினும் விடையாயினும் எனக்கு புகழும் நீயே என்றும் அல்லது புலம்புகிறார். அப்புறம் அந்த அப்படி கோடை மலர்கள் கொண்டிருக்கக்கூடிய மருகளின் தலைவனே, உடையாய் தகுமோ எவளும் வெளிவே அப்படின்னார். இவளின் வருத்தத்தை நீங்காதிருத்தல் உனக்கு தகுமோ அப்படின்னா, அது உபலை மலர்கள் கூட இங்க இந்த பதியில இந்த ஊர்ல பூத்து குலுங்கி கொண்டிருக்கிறது. ஆனா இவன் எப்படி இருக்கிறா, ரொம்ப வருந்தி வாடி போய் இருக்கிறானே என்று சொல்லி இறைவனிடத்துல ஞானசம்பந்த பெருமான் பெரும் கருணையோடு அதை விண்ணப்பம் வைக்கிறார். அடுத்த திருப்பாட்டுல சிந்தாயனுமால் சிவனேயனுமால் முந்தாயனுமால் முதல்வாயனுமால் கொந்தார் குவலை குழவும் மருகள் எந்தாய் தருமோ இவள் ஏசரவே என்று ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரு. அதாவது பூக்களும் குவரை மலர்களும் பூத்திருக்கும் மருகளின் ஐயனே, என் தந்தையே இவள் முதல்வனே என்றும் என் சிந்தையில் நிறைந்துள்ளவன், சிந்தாய் அப்படின்னா சிந்தையில் நிறைந்துள்ளவனே என்றும் அழுது புலம்பி நைந்து உருகுகின்றார். இவள் துன்பத்தை நீக்காது எடுத்தல் தகுமோ. அதாவது இந்த பாட்டை எல்லாமே பதிகத்தில் எப்படின்னா, இப்படியெல்லாம் இந்த பெண் பாடுறான், அவளுடைய துன்பத்தினையே நீக்கு என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் இறைவனத்தில் சொல்றார். சிந்தாய் எனுமால் சிவனே எனுமால் முந்தாய் எனுமால் முதல்வாய் எனுமால் கொந்தார் கோலை குளவும் மருகள் எந்தாய் தகுமோ இவள் ஏசரவேனா. இந்த பெண் இப்படியெல்லாம் முதல்வனே ஐயனே என்னுடைய தந்தையே அப்படியெல்லாம் சொல்லி புலம்புறார். இதெல்லாம் சொல்லி புலம்புறாருல, அவருடைய துன்பத்தை நீக்கி கொடுங்க என்று சொல்லி இறைவனிடத்துல ஞானசம்பந்த பெருமான் கேட்கிறார். முந்தாய் அப்படின்னா அதாவது முதல்வனே அப்படின்னு அர்த்தங்க. சிந்தாய் அப்படின்னா சிந்தையில் நிறைந்தவனே அர்த்தம். சிவனேம்னா எல்லாருக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய பெருமானை என்று சொல்லி அர்த்தம். அப்படி கொந்தார் குவளை குளவும் மலரில் மருகள் எந்தாய் தகுமோ எவள் கேசரவே என்று சொல்லி சொல்றார். அடுத்து மூன்றாவது திருப்பாட்டுல அறையார் கழலும் அடல்வாயகவும் விரையாசனையும் உடையாய் பெரிய மறையார் மருகள் மகிழ்வாய்வனை இறையார் மலை கொண்டு எழில்வல் வினையே. அறையார் கடல்னா வீரக்கடலை அடைந்த பெருமாள், வீரக்கடலை அடைந்த பெருமானே. அப்புறம் அறையார் கடல் கடல்வாய் அறவும் அப்படின்னா பாம்பை அடைந்த திரையடைந்த சடையுடைய பெருமானே. பெருமைக்குரிய வேதங்களை கற்றுணர்ந்த மறைவர்கள் வாழும் மதுகளில் மகிழ்ந்து உரைபவனே. வேதங்களை கற்றுணர்ந்த மறையவர்கள் வாழக்கூடிய அந்த மறையார் மருகர் மகிழ்வாய், வேதம் கற்ற அந்த அன்னர்கள் எல்லாம் வாழக்கூடிய திருமணம் இருக்கக்கூடிய பெருமானே. இவள் இந்நேரம் அழுது புலம்புவதால் அவளின் கை வளையல்கள் கலந்து நிற்கவும் இவளின் அழகு குறையவும் ஆனதை கண்டு திருவுள்ளம் இறங்காது இருத்தல் தகுமோ. அந்த பெண் அப்படி அழுதி புலம்புனதுனால அவளுடைய கை வளைகள் எல்லாம் அப்படியே கலந்து போயிருச்சான். ஒரு நாள் நடந்ததுக்கு அவ்வளவு துன்பப்பட்டிருக்கிற அந்த பெண் அப்படி கை வளைகள் எல்லாம் கலந்து போய் அழகும் குறைஞ்சு போயிடுச்சு என்று சொல்லி சொன்னாருங்க. அதாவது அறையார் கடலும் அழல்வாய் அறவும் விரையார் சடையினுடையாய் பெரிய மறையார் மருகள் மகிழ்வாய் இவளை இறையார் மலை கொண்டு எழில் வல்வினையே என்று சொல்லி, அதாவது உடம்பெல்லாம் இழைத்து போய் வலைகள் எல்லாம் நிற்காம கலந்து வருகிறது. அதுபோக அந்த அழகும் போயிடுச்சு என்று சொல்லி சொல்றாருங்க. இது கணவனாக வரக்கூடிய இறந்து போயிட்டான்னு சொல்லி அந்த மாதிரி அவர் துன்பப்படுறா. இப்படி இருக்கிறத பார்த்து நீங்க இதை கண்டு திருவுள்ளம் இறங்காது இருத்தல் தகுமோ என்று சொல்லி அந்த பெண்ணை பார்த்தாலும் உங்களுக்கு இறக்கம் வரணுமே என்று சொல்லி சொல்றாருங்க. அது நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் ஒரு பதிகத்தில் பாடுவார். திருவாரூர் பதிகத்தில் அவர் ஒன்றியில் போய் ரொம்ப நாள் ஆகி போயிருக்கு, வருஷ கணக்கு ஆயிருக்கு. திருவாரூர் வர்றதுக்கு ரொம்ப காலம் ஆனதுனால திருவாரூர் பெருமானை விட்டு அவரால் இருக்க முடியாது. திருவாரூர் பெருமானை விட்டு இருக்க முடியல. அதுக்கு எப்படி தூது விட்டார் அப்படின்னா, பறக்கும் என் கிண்டைகால் பாடும் என் கோவையால் அரக்கன் எண்ணத்தகு வடிகள் ஆகுவதை மறக்க இல்லாமையும் வடைகள் இல்லாமையும் உணர்த்த வல்லீர்களே என்று சொல்லி பாடுறார். அதாவது நீண்ட நாள் பிரிஞ்சிருக்கிறதுனால ஒரு மனைவிக்கு கணவனம் பிரிஞ்சா எவ்வளவு வேதனை இருக்குமோ அது மாதிரி எனக்கு வேதனையா இருக்கு.
என்னால மறக்க முடியல, பெருமான சாப்பிட முடியல, தூங்க முடியல, என்னுடைய வலைகள் எல்லாம் கலந்து கீழே போகுது என்று சொல்லி இந்த சுந்தரமூர்த்தி சாமி வந்து கிளிகளை பார்த்து தூது விடுவது போல அந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. பறக்கும் எம் கிளையால் பாடும் எம் போவையால் என்று சொல்லி இருக்கும். இப்படி இப்ப இந்த பெண் வந்து அப்படி வலைகள் எல்லாம் கலந்து உடல் மெலிந்து அலங்கெல்லாம் குறைந்து இருக்கிறார். அதை பார்த்து கூட உங்களுக்கு இறக்கம் இல்லையா என்று சொல்லி பெருமானிடத்துல கேட்கிறார். ஒலி நீர் சடையில் கறந்தாயுடகம் பலினீ தெரிவாய் படியில் புகழாய் மலிநீர் மதுகள் மகிழ்வாய் இவரை மெலிநீர் மையல் ஆக்கவும் வேண்டினையே. கங்கையை சடையில் மறைத்த பெருமானே, ஒலிநீர் சடையில் கங்கையை சடையில் மறைத்திருக்கக்கூடிய பெருமானை எங்கும் சென்று பணியேற்று திரிபவனே, பழினே திரிவாய் பணியில் புகழாய், பணியேற்று திரிபவனே மலிநீர் மருகள் மகிழ்வாய் இவனை. அப்படின்னா மருகில் இருக்கு நீர்வளம் இருந்த திரு மருகனை தன்னிடமாக கொண்டு மகிழ்பவனே, இந்த பெண்ணினுடைய தன்மை மெலிநீர் மையில் ஆக்கவும் வேண்டினையே. இந்த பெண்ணினுடைய தன்மை மெலியும்படி செய்ய விரும்பினையோ அப்படின்னா, சாமி இந்த பெண் இப்படி இருக்கணுங்கிற உங்க விருப்பமா என்று சொல்லி பெருமானிடத்துல இந்த பெண் இப்படி எல்லாம் துன்பப்பட்டு இருக்கணுமா என்று சொல்லி இறைவனிடத்துல ஞானசம்பந்த பெருமான் கேட்கிறார். துணை நீல வண்ணம் முகில் தோன்றி என்ன மணிநீல கண்டம் உடையாய் மாறுகள் கனி நீல மண்டார் உடலால் வந்தன் அணிநீல கொண்டன் அயர்வாக்கினையே. மேகம் போன்ற நீலவண்ண முகில் அப்படின்றார். மேகம் போன்ற கரிய நிறம் கொண்ட கண்டத்தை உடையவனே. பெருமானுடைய திருமேனி வந்து செவந்த திருமேனி, அந்த கண்டம் மட்டும்தான் கருப்பு. ரொம்ப பல இடங்களில் திருமுறைகள் வரும். பெருமானுடைய திருமேனி அப்படின்னா செங்க செவந்த திருமேனி. அது திருவாசகத்துல மணிவாசகர் பெருமான் சொல்றார், செந்தாளல் குறை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துறையுரை கோயிலும் காட்டி அந்தவன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரம்பதே பள்ளியிருந்தாய். திருப்புலியத்தில் வருது. இறைவனுக்கு வந்து அந்த கண்டம் மட்டும்தான் நம்ம கருப்பாகவும் நீளமாகவும் போடணும். பெருமானுக்கு அது சித்திரம் வருகின்ற பொழுது உடம்பெல்லாம் நீலக்கடலையோ பச்சை கலர்லையோ போடக்கூடாது. உமையமைக்கு தான் பச்சை கலர். சாமிக்கு என்ன கலர்னா செந்நிறமான மேனி. செந்தாமரை காணடைய மேனி தனிச்சுடலை 2 விழி தனியில இருக்கு. மணிவாசகர் பெருமான் சொன்னார், அது செந்தாமரை போட்டு குளிக்கிறத எப்படி ஒரு காட்டல. அது மாதிரி பெருமானுடைய திருமேனி, இறைவனுடைய திருமேனி செவந்த திருமேனி, கண்டம் மட்டும்தான் கருப்பா இருக்கும். அதான் இங்க சொல்றாரு, மேகம் போன்ற கடிய நிறம் கொண்ட கண்டத்தை உடையவனே, நீண்ட கூந்தலை உடைய இளைய பெண்ணின் ஒளி பொருந்தி கண்கள் கடந்துமாறு இவ்வளவு தயவை உண்டாக்கி விட்டாயே. அந்த பெண் வந்து ரொம்ப கனிநீல வந்தார் குடலாகி வந்தன் அணிநீல ஒன்கன் அயர்வாக்கினையே. அப்படி நீண்ட கண்களையுடைய அந்த பெண் வந்து இப்படி கலங்கி நிற்கிறாளே, இது தகுமா என்று சொல்லி பெருமானிடத்துல முறையிடுறார் ஞானசம்பந்த பெருமான். அதாவது தானே முறையிடுவது அப்படின்னு சொல்லி ஒண்ணு, இன்னொன்னு அடுத்தவங்களுக்காக முறையிடுவது அப்படின்னு சொல்லி ஒண்ணு. தனக்காக முறையிடுவது ஒன்று, இன்னொன்று அடுத்தவர்களுக்காக முறையிடுவது. ஞானசம்பந்த பெருமான் நாமக்கரசெல்லாம் எப்பொழுதும் தனக்காக அவர்கள் முறையிட்டது இல்லை. இப்ப நாமக்கரசு பெருமான் அப்போதி நாயனாருடைய அந்த மூத்த திருநாமக்கரசர் அப்போதி நாயனாருக்காக அந்த குழந்தையை மீட்டுக் கொடுக்கணும்னு சொல்லி ஒன்றுபடாமல் அதிகம் பாடி மீட்டுக் கொடுத்தார். தங்களுக்காக எதையும் அவங்க வந்து செய்து கொள்ள மாட்டாங்க, அடுத்தவர்களுக்காக அடியார்களுக்காக இப்படிதான் செய்வாங்க. இப்ப ஞானசம்பந்த பெருமான் அந்த பெண்ணுடைய நிலையெல்லாம் சொல்லி இப்படி எல்லாம் இது தகுமோ என்று சொன்னா, இறைவனுடைய ஒரு தகுதிக்கு இதெல்லாம் தகாது, ஏன்னா நீங்க ரொம்ப பெரியவங்க, உங்களுடைய தகுதிக்கு இதெல்லாம் தகாது என்று சொல்லி சொல்றாரு. அடுத்த திருப்பாட்டு, வளரும் பரவ படுவாய் சடை மேல் மலரும் பிறை ஒன்று உடையாய் மருகள் புலரும் தனையும் துயிலாலும் உடை போன் அலரும் படுமோ அடியார் இவரே. அரசு பட்ட எல்லோரும் போலப்படும் சிறப்பினை உடையவரே அப்படிங்கிறார். அப்படின்னா பலரும் பரவப்படுவாய் சடைகள் பெருமான். அப்படின்னா மனிதர்கள் தேவர்கள் எல்லாரும் போடக்கூடிய பெருமை யாருக்கு இருக்குன்னா இறைவனுக்கு மட்டும்தான் இருக்கு.
புகழ பூமி மேல் புகழத்தக்க பொருளே உன்னை அப்படின்னார் நாவுக்கரசு பெருமான். அந்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டுங்க. நின்னாவாறு பிறரின்றி நீயேயானாய், நினைப்பார்கள் மனத்துக்கு ஒரு வித்துமானாய், மன்னானாய் மன்னவர்க்கோர் அமுதமானாய், மறை நான்குமானாய் மாரங்கமானாய், பொன்னானாய் மணியானாய் போகமானாய், பூமி மேல் புகழ்த்தக்க பொருளே உன்னை என்னானாய் என்னானாய் என்னெல்லாம் ஏழையேன் என்று சொல்லி ஏத்துகிறேன் அப்படின்னா, இந்த பூமியில புகழக்கூடிய ஒரே ஒரு பொருள் பரம்பொருள் தாங்க. அது மனிதர்கள் மட்டுமல்ல, தேவர்களும் சரி, மற்ற ஆன்மாக்களும் சரி, எல்லாரும் புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு பொருள் இருக்குன்னா பரம்பொருள் மட்டும்தான், இறைவன் மட்டும்தான் அந்த தன்மையுடையவன் அப்படின்பார். அதுவும் பிள்ளை தேவாலயத்துல சாமிகள் சொல்லுகின்ற பொழுது, பொது நீக்கி தனைவினைய வல்லோர்க்கு என்று பெருந்துணையை அப்படின்பார். அப்படின்னா எல்லா சாமி நம்ம சாமி நம்ம வழிபாடு செய்யக்கூடாது, எல்லாத்துக்கும் மேல பெருமையுடையவன் சிவபெருமான் மட்டும்தான் அப்படிங்கிற அந்த பொது நீக்கி தனை நினைய வல்லோர்க்கு அப்படின்னு சொல்லி அப்பர் சாமிகள் அந்த திருத்தாண்டகத்துல பாடுற அறியாமை அந்தானதும் சிந்தையானை என்று சொல்லக்கூடிய திருத்தாண்டகத்துல பாடுற. இதுதான் அந்த ஒரு நினைவு நமக்கு வரணும். வடுவான் பெருமான் கடல்வான் கையனா எழுவான் நினைவான் இரவும் பகலும் மழுவானுடையாய் மதுகள் பெருமான் கொடுவான் இவனை துயராக்கினையே. பெருமானே, உங்களுடைய திருக்கரத்துல மலுப்படை உடையவனே, மருகளின் தலைவனே, பெருமானின் திருவடி வாழ்க என்று தினமும் தவறாமல் இரவுவான் நின்னையே தொழுது எழுபவனாக இவனை துயர் உருபவனாக ஆக்கினையே. இது தகமோ அப்படின்னா அந்த பெண் ஒரு அடியாராக இருக்கிறான்னு தெரியுது. என்ன சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாருன்னா இதுல, அதாவது வடுவான் பெருமான் கடல் வாழ்க என எழுவான் நினைவால் இரவும் பகலும் அப்படி இரவும் பகலும் உன்னுடைய திருவடிவே நினைத்து வழிபாடு செய்து கொண்டிருக்கிறான். அவளுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வரலாமா, இது தகுமோ என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் கேட்கிறாருன்னா, அப்ப அந்த பெண் பெருமானை தினசரி வழிபாடு செய்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதான் சான்று தான். பெருமானின் திருவடி வாழ்க்கை என்று தினமும் தவறாமல் இரவும் பகலும் நின்னையே தொழுது எழுபவள் ஆகியவனை துயர் கொள்பவனாக ஆக்கினையே. அதாவது நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் பித்தாம்பினை சொல்லி பதிகத்தில் சொல்லுவார், தொழுவானவர் துயராயின தீர்த்தல் குணத்தொழிலே. என்ன தொழில் அப்படின்னா, நமக்கு பல தொழில் இருக்குது, சாமிக்கு என்ன தொழில் இருக்குது அப்படிங்கிறத அவர் சொல்றாங்க. தொழுவானவர் துயராயின தீர்த்தல் குணத்தொழிலே. யாரெல்லாம் உன்னை வழிபாடு செய்கின்றார்களோ, உன்னை போற்றி பாடி பரவுகின்றார்களோ, அவங்க துன்பத்தை நீக்குவதுதான் உனக்கு தொழில் அப்படின்னு சொல்லி சொல்லு. அப்பர் சாமி சொல்றாரு இல்லைங்களா, தன் கடன் அடியேனியம் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதேனார். எனக்கு ஒரு கடன் இருக்கு இந்த மனித பிறப்புல உங்களுக்கு தொண்டு செய்வது. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கடன் இருக்கு, என்ன இந்த தொண்டு செய்யக்கூடிய என்னை தாங்குவது என்று சொல்லி நான் நாவுக்கரசு பெருமான் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது அப்படின்னு. அப்ப இறைவனுக்கும் அந்த ஒரு தொழில் இருக்குது. என்ன அப்படின்னா, தன்னை நினைந்து வழிபாடு செய்யக்கூடிய அடியார்கள் துன்பத்தை நீக்குவது அப்படிங்கிறது தான் அவனுடைய தொழில். அப்படி நீக்காம இருக்கிறார் அப்படின்னா அந்த அளவுக்கு நமக்கு வினை ரொம்ப கடினமா இருக்குதுன்னு அர்த்தங்க. ஒரு சாமி நீக்கக்கூடிய அளவுக்கு இன்னும் நமக்கு அந்த வினை பயன் வரல. ஆனா வரும், கண்டிப்பா வராம எல்லாம் போகாது, கொஞ்சம் காலதாமதமாகும். ஒரு சிலருக்கு சொன்ன உடனே நீங்கிடுவாரு சாமி, நம்ம மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீங்கக்கூடியது அப்படின்னு இருக்கு. என் வினை வந்தவன் கணக்கில்லாதது போல நீ காட்டினாய் கழுக்குன்றிலேன்னு அப்படி மணிவாசகர் பெருமான் திருக்கழுக்குன்ற பதிகத்துல போல. எப்ப சாமி அருள் செய்வார் அப்படின்னா, நமக்கு வினை ஒத்து போகணுங்க, இருவினை ஒத்து வரணும். அப்பதான் பெருமான் நமக்கு துன்பத்தை நேரில் தீர்ப்பார். வினைக்கில்லாத பெருந்துரை பெருமானும் நாமங்கள் பேசுவாருக்கு, இனக்கில்லாததோர் இன்பமே வரும் துன்பமே உடைத்து எவ்விறார், கணக்கில்லாததோர் விளையாமல் என் வினையொட்ட பின் கணக்கில்லாத திருக்கோலம் நீ காட்டினாய் கழுக்குன்றிலேங்க. இப்ப இருவினை ஒப்பு வரணும். இருவினை ஒப்புனா என்னன்னு கேட்குறீங்களா? சைவ சித்தாந்தப்படி இருவினை ஒப்புனா, அதாவது ஒரு நல்ல நன்மை வந்தா அதனால ஒரு பெரிய மகிழ்ச்சியோ, இல்ல துன்பம் வந்தா ரொம்ப வருத்தமோ இல்லாம ரெண்டையும் ஒன்று போலவே கருதக்கூடிய
மன பக்குவம் இருக்குது பாருங்க, அதுதான் இருவனை ஒப்புவிக்கிறது. கஷ்டம் வந்தாலும் சரி, நன்மை வந்தாலும் சரி, ரெண்டு நேரத்திலையும் பெருமாள் மீது ஒரே மாதிரி அனுபவிச்சிருக்கக்கூடிய நிலை தான் இருவனை ஒப்பு என்று சொல்வது. அந்த இருவனை ஒப்பு வந்தால் எது வந்தாலும் நமக்கு பெருசா ஒன்றும் ஒரு கஷ்டம் இருக்காது. இப்படி அடுத்தது இலங்கை இறைவன் விடங்கள் எழுப்ப துடங்கள் விரல் ஒன்றிடம் தோன்றகனாய் வலங்கொள் மதில் சூழ் மருகள் பெருமான் அடங்கள் இவளை அலராக்கினையே. லங்கை மன்னனாகிய ராவணன் கையிலே பெயர்க்க முனைந்த போது பெருமான் தம் திருவடிகளால் அழுத்தி பின்பு ஆட்கொண்டு அருளினார். அத்தகைய இறைவன் எழுதவிருக்கும் தலம் திருமருகள். அத்தலத்து பெருமானே, மலர்களும் மாலைகளும் கூடி மனம்பட விரும்பி இவளது துன்பம் வர செய்தனையோ இது தகுமோ? அவ என்ன சின்ன பொண்ணு இல்லையா? அவருக்கு என்ன ஆசையம் இருக்கும்? மலரெல்லாம் சூடி மாலையெல்லாம் போட்டு அந்த வரை தன்னுடைய மாமன் மகனோட மங்களமா வாழனோட அந்த ஆசை இருந்திருக்கும் இல்லையா? அவளை போய் இப்படி பண்ணலாமா என்று சொல்லி கேட்கிறான். ஞானசம்பந்த பெருமான் கேட்கிறார். அதான் இந்த பாட்டுல, அதாவது வலங்கொள் மதில் சூழ் மருகள் பெருமான் அலங்கள் இவளை அழகாக்கு. அலங்கள்லாம் மாலை நடத்துங்க. மாலை சுற்றி சின்ன வயசு மகன் அணிந்து கொள்ளணும், மாலை சுற்றி கொள்ளணும் நினைச்ச அந்த பெண்ணை இப்படி ஆக்கலாமா என்று சொல்லி கேட்கிறார். அதே மாதிரி 9வது திருப்பாட்டுல எரியான் சடையும் அடியும் இருவ பெரியாதோ தீத்திரல் ஆயவனே மரியான் பிரியா மருகள் பெருமான் அறியான் இவனை அயர்வாக்கினையே. அதாவது லங்கை திருமாலும் பெருமாவும் முதல்ல சொன்னோம் இல்லையா? அடிமொழி தேடிய படலம் தான். அப்படி அந்த அடிமொழி தேடிய பொழுது அரிய பொருளாய் சோதிப்பழம்பாய் தோன்றியவனே, பிறவி நீங்கிய முக்தர்கள் வாழும் திருமறை வழங்கும் பெருமானே, புதியவளாக தலத்துக்கு வந்த இந்த பெண்ணை துயருறச் செய்தல் தகுமோ என்ன சொல்றாருன்னா, பெருமானே நீங்க ஜோதி பழம்பாக இருக்கக்கூடிய பெருமான், பிறவி நீங்க முக்தர்கள் வாழக்கூடிய இந்த திருமறைகளில் இருக்கக்கூடிய பெருமானே, அவ இப்பதான் முதல்ல இந்த தலத்துக்கு வந்திருக்கிறாளாம். இதுவரைக்கும் வந்ததில்லை. இப்பதான் அந்த புதியவளாக தலத்துக்கு வந்த அந்த பெண் அப்படிங்கிறாரு. மரியாதையா மருகள் பெருமான் அறியான் இவளை அயர்வாக்கினி. அவன் சின்ன புள்ள, அவளுக்கு என்ன தெரியும்? அறியாள் அப்படின்னா அறியாள் பிள்ளைன்னு சொன்னோம் இல்லையா? அது மாதிரி அவ ஒன்றும் தெரியாத சின்ன புள்ள முதல்ல உங்களுடைய தலத்துக்கு வந்திருக்கிறாள். அவளுக்கு இந்த மாதிரி துன்பத்தை நீங்க கொடுக்கலாமா என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் கேட்கிறார். அடுத்து 10வது பாட்டுல அறிவில் சமனும் அலசாக்கியரும் நெறியல்லன செய்தனமென்றுடல்வான் மரியேந்துகையாய் மருகள் பெருமான் நெறியார் உடனே நிறை நீக்கினையே. அதான் அறிவற்ற சமணர்களும் பௌத்தர்களும் நெறியல்லவன் அவற்றை செய்து உடலுகின்றனர். மானை திருக்கரத்தில் ஏந்தியவனே மருகள் பெருமானே, உன்னையே எண்ணி வாழும் இந்த பெண்ணின் மனதை துன்புறுத்தல் செய்தல் தகுமோ? பெருமானே, அந்த பெண் எப்படி இருக்கிறா அப்படின்னா, அதாவது நெறியார் குடலை நிறை நீக்கினையே, உன்னுடையவே ஒரு துணையாக நினைந்து உன்னையே எண்ணி எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பெண்ணுடைய மனதை துன்புறுத்தல் செய்தல் தகுமோ என்று சொல்லி சொல்றாரு. அதற்கடுத்து திருக்கடைக்காப்புல என்ன சொல்றாருன்னா, வயல்லான் இந்த பாட்டு பார்த்தோன்னே அந்த வனையன் உயிர் பெற்றுறான். வயஞானம் வல்லான் மருகள் பெருமான் முயற்ஞானம் உணன் அடியுள் புதலான் வியல்ஞான சம்பந்தன் பாடல் வல்லார் வியல்ஞானம் எல்லாம் விளங்கும் புகழே. ஞானசம்பந்த பெருமான் இந்த கடைசி திருக்கடைக்காப்பு பாடும் உடனே அவன் உயிர் பெற்று எழுந்தான். அதான் சொல்ற திருவருள் ஞானம் பெற்றோர் வாழும் வயஞானம் வல்லார் மருகள் பெருமான். திருவருள் ஞானம் பெற்றோர் வாழக்கூடிய மருகளின் தலைவனை போற்றி பதிஞானம் குற்ற ஞானசம்பந்தர் பாடிய இந்த பாடல் 10ஐயும் பாட வல்லார் புகழ் உலகமெல்லாம் விளங்கி தோன்றும். இந்த ஞானசம்பந்த பெருமான் பாடிய இந்த 10 பாடல்கள் பாருங்க, இதை 10ஐயும் பாடக்கூடிய புகழ் உலகமெல்லாம் விளங்கி தோன்றும் என்று சொல்லி நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் இதை பாடி முடிக்கிறாரு. அப்படி பாடி முடிச்ச உடனேயே
அந்த வணிகன் வந்து உயிர் பெற்று எழுந்தவரானுங்க. பொங்கு விடந்து நின்றான் சூழ்ந்த பொருவில் திருத்தொண்டர்களாம் கூடிய ஆத்மா அங்கையினை உச்சியின் மேல் குவித்துக் கொண்டு அற்காடி கிடையாது வீழ்ந்தாங்க அப்படின்னா, உடனே இந்த 10 பாடல் பாடி திருக்கடை காப்பு பாடுகின்ற பொழுது அந்த விஷம் சேர்ந்து அப்படியே அந்த வணிகன் எழுந்து நிற்கலாம். அப்படி எழுந்து நின்ற அந்த வணிகன் வந்து அப்படியே அந்த அடியார் திருக்கூட்டத்துல வந்து ஞானசம்பந்த பெருமாளுடைய திருவடியில் விழுந்து வணங்குறான். அப்படி வணங்கியதற்கு பிறகு அந்த அற்காடி பிள்ளையார் வந்து அங்கையினை உச்சியின் மேல் குவித்துக் கொண்டு அங்கு அற்காடி பிள்ளையார் வீழ்ந்த அந்த வணிகனை எடுத்து அவனுக்கு வந்து அருள் செய்கிறார். அதற்கு பிறகு அவனுக்கு அந்த பெண்ணுக்கும் திருமணம் ஆகுகிறது. 2 பேரும் கணவன் மனைவியாக ஞானசம்பந்த பெருமானுடைய திருவருளால் அவங்க 2 பேரும் வந்து கணவன் மனைவியாக இருந்து வாழ்ந்தார்கள் என்று சொல்லி நமக்கு இந்த பதிகத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இந்த அந்த வணிகனை வந்து அந்த பெண் இறந்து போன அவனை அடைந்ததற்கு காரணம் ஒன்று பெருமான் மீது வைத்திருந்த பக்தி, இன்னொன்று அந்த பண்பாடு தவறாது காத்தது, இன்னொன்று ஞானசம்பந்த பெருமானுடைய ஒரு வருகை ரொம்ப முக்கியங்க. ஞானசம்பந்த பெருமான் வந்தா மட்டும் போதுமா? எப்படி அந்த பக்கம் திரும்பி பார்த்தாரு? இறைவனுடைய பெருமையிலேயே பேசிக் கொண்டிருந்ததுனால திரும்பி பார்த்தார். அதனால அவர் வந்து இறந்து போன தன்னுடைய கணவனாக வரக்கூடியவனை மீண்டும் அடைய பெற்றார் என்று சொல்லி இந்த அளவுக்கு இந்த பதிகத்தை நிறைவு செய்து அடுத்த திருமந்திரம் பார்க்கலாம்.